சினிமாவில் நெப்போட்டிசம் அப்படின்றது வகையில் இப்போ விஜய் சேதுபதியோட மகன் அப்படின்றதுனாலயே இந்த படத்தை வந்து அந்த அளவுக்கு ப்ரமோஷன் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அது எந்த அளவுக்கு சரியானது? வாரிசுங்கிறது வந்து என்ட்ரிக்கு தான் உண்டு. உள்ள நுழையிறதுக்கு வாரிசு உபயோகப்படும். நிலைச்சு நிற்கிறதுக்கு வாரிசு நிற்காது. ஏமா பாரதி ராஜா அறிமுகப்படுத்தாத ஆட்களாமா அவர் மகனை கொண்டு வர முடியலம்மா அவரால். சிவாஜி வந்தாகணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்து திறமை உள்ளவனர் யாராலையும் அமுக்க முடியாது. வந்து தீர்வார். திறமை இல்லைன்னால நீங்க என்ன தூக்கி விட்டாலும் நடக்காது. திறமை இல்லை, அதாவது அந்த அதிர்ஷ்டம் இல்லை, அந்த ஜாதகம் இல்லைன்னா சினிமாவிலேயே அரசியல் நீடிக்கவே முடியாது. இப்போ மூகாமுத்து இருந்தார், கலைஞருடைய மகன். அவருக்கு நெகட்டிவ் பாயிண்டே கலைஞருடைய மகங்கிறது. மூகாமுத்து மாதிரி ஒரு திறமையான நடிகர் நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வளோ அற்புதமாக பாடுவார், அவ்வளோ அற்புதமாக பாடுவார், அவ்வளோ அற்புதமான நடிகர். நெகட்டிவ் பாயிண்ட் கலைஞருடைய மகன். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம். விஜய் சேதுபதியினுடைய மகன் சூர்யா வந்து இன்றைக்கு ஃபீனிக்ஸ் அப்படின்ற படத்தை வந்து நடிச்சு முடிச்சிருக்கிறாரு. அந்த படத்துக்கான ப்ரமோஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அது ஸ்டார்டிங்லேருந்தே சூர்யா மேலே வந்து ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷன் வந்து மக்கள் மத்தியில் போயிட்டே இருந்தது. ஏன்னா அப்பா வேற நான் வேற அப்படின்ற அந்த ஒரு கருத்து வந்து பெரிய கான்ட்ரவர்சியாக மாறுச்சு, விமர்சனத்துக்குள்ளாச்சு. இப்போ அவருடைய படமானது வெளியாகிருக்கு. இந்த படத்தினுடைய ப்ரமோஷன்ஸ், அவருடைய செயல்பாடுகள் குறித்து சொல்லுங்கள். சினிமாவெல்லாம் நல்லா இருந்தால் தாம்மா ஓடும். நடிகர்களை பார்த்து ஓடுற காலமெல்லாம் மழை ஏறி போச்சு. காக்கா முட்டைன்னு ஒரு படம் வந்து யார் ஸ்டார்ஸ் அதில் ஓட ஓட ஓடன்னு ஓடிச்சு. அன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டாரோடைய படம் ரிலீஸ் ஆச்சு, அட்ரஸ்லாம் போச்சு. இன்றைக்கி படம் நல்லா இருந்தால் பார்ப்பாங்க. அது நடிகர்களை பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. படம் நல்லா இருந்தால் பார்ப்பாங்க. பசங்க அந்த படமெல்லாம் யார் ஸ்டார்ஸ் அதில்? சார்பட்டா பிரமாதமாக ஓடிச்சு. யார் ஸ்டார்ஸ் அதில்? ஆர்யா ஒருத்தர் தான் அடையாளம் தெரிஞ்ச ஒரு ஆள். எப்படி ஓடிச்சு? சினிமாக்கள் தியேட்டரில் ஓடுறது இல்லை. தியேட்டர்களே இல்லை, இருந்தாலும் ஓடுறது. இந்த காசி தியேட்டர்னு ஒன்று இருக்குது வர்ற வழியில். ஒரு நாள் பார்த்தா மூட்டி கிடக்கும், மறுநாள் பார்த்தா ஒரு கூட்டம் இருக்குது. என்னைக்கு படம் கிடைக்குது அன்றைக்கி போடுறாங்க அவங்க. அப்புறம் இன்னொரு தியேட்டர் பார்த்தேன், 5 வகையான பேனர் இருந்தது. என்ன பாடினேன்? மார்னிங் ஷோ இந்த படம், மேட்னி ஷோ இந்த படம், ஈவினிங் ஷோ இந்த படம், நைட் ஷோ இந்த படம். ஒரு ஷோ தான் ஓடுது. படம் போட்ட 2 நாளில் ஓடிடியில் வந்துடுது. யாரும் வெளியில் போய் பார்க்கறதுக்கு டைம் இல்லை. 1000 தடவை சொல்லிடுறேன், இன்றைக்கி சினிமாவுக்கு போகலாம் வர்றியா அப்படின்னாக்கா என் மிஸ்ஸஸ் சொல்கிறாங்க, இல்லை அன்றைக்கி இந்த சீரியலில் இந்த சீன் வருது, அது என்ன ஆகுதுன்னு பார்க்கணும், இன்னொரு நாளைக்கு போகலாம். சீரியல் நடக்கிற நேரத்தில் வீட்லேயே நமக்கு மரியாதை இல்லைம்மா. வந்து காஃபி கேட்டாக்கா இருங்க முக்கியமான சீனு பிரேக்கில் கொடுக்குறேன், நான் வெயிட் பண்ணணும். அதுதான் இன்றைக்கி. அந்த அளவுக்கு சீரியல் எப்படி எங்கள் காலத்தில் சினிமா எங்கள் வாழ்க்கையோட இணைஞ்சு இருந்ததோ, ஒவ்வொரு மூவும் ஒவ்வொரு அசைவும் சினிமாவை அடிப்படையாக வச்சுருந்தோம். ஒருத்தர் துணி வாங்க போகிறோன்னாக்கா அந்த படத்தில் அந்த கதாநாயகி கட்டியிருந்தாங்களே அந்த புடவை, அந்த இது இருக்குதா, அப்படி தான் புடவை எடுத்தோம். அந்த ஹீரோ வந்து அந்த ஒரு கோட் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி துணி இருக்குதா, அப்படி தான் ஒவ்வொரு அசைவுக்கும் சினிமாவை வந்து நாங்கள் வச்சுருந்தோம். சினிமா அந்த அளவுக்கு வாழ்க்கையோடு இருந்தது. இன்றைக்கி சீரியல் வந்துருச்சு. சார், சினிமாவில் நெப்போட்டிசம் அப்படின்றது வகையில் இப்போ விஜய் சேதுபதியோட மகன் அப்படின்றதுனாலயே இந்த படத்தை வந்து அந்த அளவுக்கு ப்ரமோஷன் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அது எந்த அளவுக்கு சரியானது? வாரிசுங்கிறது வந்து என்ட்ரிக்கு தான் உண்டு. உள்ள நுழையிறதுக்கு வாரிசு உபயோகப்படும். நிலைச்சு நிற்கிறதுக்கு வாரிசு நிற்காது. ஏமா பாரதி ராஜா அறிமுகப்படுத்தாத ஆட்களாமா? பாண்டியன்ற ஒரு நடிகர், அவங்கெல்லாம் வந்து நம்ம சினிமாவில் வர முடியாத ஒரு ஆட்கள் ஹீரோவாக போட்டு எடுத்தாங்க. அவர் மகனை கொண்டு வர முடியலம்மா அவரால். எதுக்குமே வந்து சினிமாவிலையும் அரசியலையும் அதிர்ஷ்டம் மிக மிக முக்கியம். உங்கள் திறமை இல்லை. சிவாஜியுடைய கதை தெரியுமா உங்களுக்கு? பராசக்தி படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, 6000 அடி எடுத்துட்டாங்க. ஏவி மையப்ப செட்டார் வந்து ஒன்றாவது படத்துக்கு தயாரிப்பாளரில் அவர் ஒருத்தர். படத்தை போட்டு காட்டுறாங்க, ஓனா மாதிரி இருக்கிறான், மூஞ்செல்லாம் ஒடுக்கு கொடுத்துருக்குது. இவனை போய் ஹீரோவாக போட்டிருக்கீங்களா? கேன்சல் பண்ணுங்கள். 6000 அடியை ஸ்க்ராப் பண்ணிவிட்டு கேஆர் ராமசாமி போட்டு ரீஷூட் பண்ணுங்கன்ட்டு அண்ணா கிட்ட போச்சு தகவல். இந்த மாதிரி கணேஷ், அப்போ வந்து சிவாஜி கணேசன் ஒரு பேர் கணேசனை ரிமூவ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு மெயின் தயாரிப்பாளர் பெருமாள் மொழியார் போய் சொல்கிறார் அண்ணா கிட்ட. கலைஞர் தான் கதை வசனம். கலைஞரை கூப்பிட்டார் அண்ணா, கணேசன் நடித்தா நீ வசனம் எடுத்து
கணேசன் அவங்க ரிமூவ் பண்ணுறாங்கன்னா வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. பெருமாள் ஓ இஷ்டம், கணேசன் இல்லைன்னா கலைஞர் வாசனை எடுத்த மாட்டார் அப்படின்ட்டார். ஏவிஎம்க்கு போச்சு, மெய்யாப்பி சட்டை சொன்னார். அப்போ என் காசை கொடுத்துருமாட்டேன், பாகத்தை கொடுத்துட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகி ஓடன்னு ஓடுது. சிவாஜி கணேசனை அறிமுகப்படுத்தணுங்கிற இது மரியாதை போயிடுச்சு. இல்லை, சிவாஜி அறிமுகப்படுத்தணுங்கிறத இது அவங்களால பேச முடியலையா? சிவாஜி அதுக்கப்புறம் அவங்க படத்தை நடிக்க முடியாதுன்னு போயிட்டாருங்க. அறிமுகப்படுத்தப்பட்டு 4 வருஷம் கழித்து தான் அடுத்த ஏவிஎம் படத்துக்கு வந்தார். ஸ்டுடியோவுக்கு வர முடியாதுங்க. சரி, இப்போ அது எதுக்காக சொல்கிறேன்னா, சிவாஜி வந்தாகணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. திறமை உள்ளவனர் யாராலையும் அமுக்க முடியாது, வந்து தீர்வார். திறமை இல்லைன்னாலும் நீங்கள் என்ன தூக்கி விட்டாலும் நடக்காது, திறமை இல்லை, அதாவது அந்த அதிர்ஷ்டம் இல்லை, அந்த ஜாதகம் இல்லைன்னா சினிமாவிலேயும் அரசியலும் நீடிக்கவே முடியாது. சார், இவருடைய படங்கள் இப்போ எப்படி படம் இருக்க போகுது அப்படின்றத பார்த்தா தான் தெரியும். பட் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன்ஸில் வந்து அவருடைய ஆட்டிடியூட்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. சிவிங்கம் போட்டுகிட்டே பேசுகிறாரு, இவர் வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு, இப்படி பல விஷயங்கள் சூர்யாவை நோட் பண்ணி நிறைய படம் வரதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் இதை வந்து மக்கள் முன்னாடி கிரியேட் ஆகுதோன்ற ஒரு பார்வை இருக்கு. நெகட்டிவ் இதை வந்தாலும் அது ஒரு இது தானே, இவ்வளோ மோசமானவனு இருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்க்கறதுக்கு போவாங்க, நிறைய பேர் போவாங்க. அது ஒரு வகையில் அது ஒரு ப்ரமோஷன் தான். நான் தான் சொல்கிறேனேம்மா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஆள் மேலே வந்துட முடியாது. திறமை இருந்து அங்கீகாரம் ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. அப்பா வேற நான் வேறன்னு சொன்ன சூர்யாவுக்கு வந்து இப்போ தற்போது அவருடைய அப்பா தான் வந்து ப்ரமோஷன் பண்ணுறாரு. அப்பாவினுடைய இதில் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாருக்குமே வந்து தனியாக ப்ரமோஷன் பண்ணுறாங்க, பார்ட்டிஸ்லாம் கொடுத்து இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகும் தெரியாதுமா. இப்போ மூக்காமுத்து இருந்தார், கலைஞருடைய மகன். அவருக்கு நெகட்டிவ் பாயிண்ட்டே கலைஞருடைய மகங்கிறது தான். மூக்காமுத்து மாதிரி ஒரு திறமையான நடிகர் நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வளோ அற்புதமாக பாடுவார், அவ்வளோ அற்புதமான நடிகர். நெகட்டிவ் பாயிண்ட்டு கலைஞருடைய மகன். எதிர்கட்சியாக இருந்திருந்தால் கூட அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆளுங்கட்சி முதலமைச்சருடைய மகன். அந்த நெகட்டிவ் பாயிண்ட்லேயே போயிடுச்சு. கலைஞர் விமர்சிக்க வரப்போ இவர் விமர்சிச்சுட்டா அவர் அடிபட்டு விழுந்தார். இப்போ என்னுடைய சகோதரி மகன் எண்ணியூர் தோழன் பாபுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த இடத்துலையும் நம்ம உறவை பற்றி வெளியில் சொல்லக்கூடாதுறான். நான் ராஜாராமுடைய தங்கச்சி பையன்றது மாதிரி வந்ததுன்னா அந்த ராஜாராமுக்கு வந்த கெட்ட பேர் போகிற உனக்கு அதில் அடிப்படை வெளியில் சொல்லாத. படம் ரிலீஸ் ஆகி சூப்பராக ஓடும்போது தான் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதோ சொந்தம் போட்டிருக்குன்னு சொல்கிறாங்களே சார், தூரத்தை ஒரு எப்படி நான் சொந்த அக்காவோட மகன் தான், அவ்வளோதான். அப்படி வெளியே நாங்கள் சொல்லவே இல்லை. ஆமாம், ஒன்றுமே இல்லாமல் போயிடுவான்னு நினச்சோம். அவனுடைய தலைவிதி கீழே விழுந்தான், அவன் ஆக்சிடெண்ட்டில் விழுந்தான், அவன் வாழ்க்கையே போச்சு. எவ்வளோ தூரத்துக்கு போனான்னா, தினசரி பத்திரிக்கையில் முழுப்பக்க விளம்பரம் வந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவனுக்கு தான் வந்தது. 11 படங்கள் புக்காச்சு. ராசி இல்லை, ஜாதகம் இல்லை, பகுத்தறிவு பேசுகிறோம். ஒரு விபத்தில் சிக்கனம், முதுகெலும்பில் கழுத்தெலும்பில் அடிபட்டுச்சு, கை கால் எல்லாம் கையை கால் 2 உழுது போச்சு. 30 வருஷம் படுக்கையில் கிடந்து. இன்னைக்கு அந்த இன்னொரு தோழன் பாபுன்னா தெரியுது. ஒரே படம் தான், அந்த படத்தில் அவ்வளோ பெரிய இம்பேக்ட் அவன் கிரியேட் பண்ணான். வர வேண்டிய ஜாதகம் இல்லை, போயிட்டான். என் பையன் ஒரு படத்தில் நடித்தான். வேணாடான்னு எவ்வளோ சொல்லிக்க, அதெல்லாம் விட்டுருங்க. போயிட்டான் வில்லன் மாதிரி, 5 பேரை கொலை பண்ணுற மாதிரி. இவன் தான் கொலைகாரன், சைக்கோ கில்லர். போயிட்டான். அந்த திருத்தணி பக்கத்தில் ஷூட்டிங் நடக்குது. நான் வந்து திருச்சியில் வந்து பிஹெச்இஎல்ல வந்து ஒரு கூட்டத்தில் ஒரு இது அவேர்னஸ் ப்ரோக்ராம், எய்ட்ஸ் சம்மந்தமான அவேர்னஸ் ப்ரோக்ராமில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த மேடையில் உட்காந்துருக்கேன். ஃபோன் வருது. சார், இந்த ப்ரொடியூசர் பேசுகிறேன்னாரு. என்னங்க அண்ணன், இன்றைக்கி உங்கள் பையன் ஒரு சீன் நடித்தான் பாருங்க, பக்கத்து செட்டில் இருந்தெல்லாம் வந்து பார்த்தாங்க, வந்து சிவாஜியை தூக்கி அடிச்சுட்டு போவான்றாங்க. அந்த அளவுக்கு நடித்தான் சார். நான் அவ்வளோதான். அது அப்புறம் உடம்பு சரியில்லாம படுத்துட்டான் அந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துல. ஃபோன் பண்ணாங்க, நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன். எங்கே இடத்துல ஷூட்டிங் நடக்குதுன்னு தெரியல எனக்கு. அங்கே போய் இப்படி தடுமாறும்போது அங்கே காய்கறி பழமெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்து ஒரு 10-20 பெண்கள் உட்காந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. யாரை தேடுறீங்க? இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் நடந்தது.
அந்த பையனுக்கு ஏதாவது நீங்கள் சொந்தமா அப்படின்னாங்க. ஆமாண்ணா. எந்திரிச்சு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க கடையை விட்டுட்டு. ஏமா இத்தனை பேர் என்ன மாதிரி நடிக்கிறான்ப்பா அந்த பையன், இப்படி பேர். படம் ரிலீஸ் ஆச்சு, அட்ரஸ் எல்லாம் போயிடுச்சு, காணும். அவனே உடனே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் படிக்காதவங்கிற படத்தில் அவனுக்கு ஒரு ரோல் கொடுத்தாங்க. வந்து சொன்னாப்பா இந்த சீனில் நடித்ததுக்கு கை தட்டினாங்கன்னா இதுதாண்டா உன்னுடைய கடைசி ஷூட்டிங்குன்னு. எப்படின்னாரு, அந்த ஹீரோ வீட்டுக்கு வச்சுருவாங்க. மறுநாள் கம்ப்ளீட்டாக அவன் ரோலெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டான், முடிஞ்சு போச்சு. இதுதான் சினிமா. அரசியலும் அதே தான். வளர்றீங்க. அந்த ஒரு மேடையில் நான் வந்து ஒரு பெரிய தலைவர் இருக்கும்போது நான் மேடையில் வந்து கைத்தட்டல் வாங்கிட்டேன். அவருடைய செக்ரட்டரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், தலைவர் இருக்கார், நீ பாட்டு கைத்தட்டல் வாங்கினா என்ன அர்த்தம்? இதெல்லாம் அடிப்படைம்மா. இதைத்தான் நான் இந்த அண்ணாமலைக்கு சொல்கிறேன். அமித்ஷா உட்காந்துருக்காரு, அண்ணாமலைன்னு கை தட்டுறான், அமித்ஷா சும்மா இருப்பாரா? ஓ, நம்மளோட பெரிய ஆளா? அரசியல் சினிமாவிலலாம் நீங்கள் பெரிய ஸ்டாராக எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை தாண்டிக்கிட்டு நீங்கள் போக முடியாது. விஜய் சேதுபதியுடைய மகன்கிற முறையில் அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் போகலாம். ஆனால் அது என்ட்ரிக்கு அது உபயோகம், சக்ஸஸுக்கு அது காரணமாக இருக்காது. பார்ப்போம் என்ன வரான்னு பார்ப்போம். நம்முடைய வாழ்த்துக்களை ஒன்று சொல்லணும். வா, நல்லா வா. ஓகே சார், பல விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி.